பிராண்டியோ விஸ்கியோ ரம்மோ ஜின்னோ ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன்னிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். ஆனால் கல்லு எவ்வளவு பெரிய மிடா குடிகாரனா இருந்தாலும் 2 செம்பு அல்லது 3 செம்பு 2 லிட்டர் 3 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. குடிச்சா போதும். அதனால என்ன இருக்கு? அது உணவு, உணவின் ஒரு பகுதி. நான் இந்த மாநாட்டு இந்த அரங்கில் இருந்து பேசுகிறேன். எல்லோரிடத்திலும் ஒரு கேள்வி எழுப்புகிறேன். கள்ளை குடித்து செத்தவன் சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருவனை காட்டு, ஒருவனை காட்டு. கள்ளு குடிச்சு இந்த புள்ள தாலி எடுத்துட்டா, கள்ள குடிச்சு சொத்தம்பட்டையும் வித்துட்டான், ஒருத்தனை காட்டு. கிடையாது. ஆனால் கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன? இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள், எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய ஆலை கிடையாது, சரக்கு காய்ச்சற தொழிற்சாலை கிடையாது. தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்களுக்கு மட்டும்தான் கணக்கில்லாத சாராய ஆலைகள். நீ முதலமைச்சரை தேர்வு செய்து வைத்திருக்கோம் என்று பெருமைப்பட்டு திரிகிறாய். நீ சாராய ஓனர்களை, சாராய ஆலை அதிபர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறாய். ஏன் அவன் கல்லை இறக்க விட மாட்டேங்கிறான்? நீ கல்லை குடித்து விட்டால் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருவாய். ஆனால் டாஸ்மார்க்க மூட வேண்டியது வரும். டாஸ்மார்க்க மூடலானவனுக்கு என்ன? சாராய ஆலையில் காய்ச்சற சரக்கை இங்க விற்க முடியாது. இந்த வியாபாரம் படுத்து விடும். எந்த வியாபாரத்தையும் பற்றி கவலைப்படாத இந்த ஆட்சியாளர்கள் டாஸ்மார்க் வியாபாரத்தை பற்றி மட்டும் கவலைப்படுவார். என்னைக்கு இதெல்லாம் சிந்திக்க போற? உனக்கு கோபம் வந்துருக்க? இங்க வாயா, எதுக்கு கல்ல இறக்க விட மாட்ட? கேட்க மாட்ட, கேட்க மாட்ட. எத்தனை வயது வரை போராடிட்டு இருக்காரு இந்த பாரு உட்கார்ந்து இருக்க. ஒரு 2 பிரச்சனையா இந்த மக்கள் சந்திக்கிறது? ஒரு 2 பிரச்சனையா சொல்லுங்க. எங்க அண்ணன் ஏர்போர்ட் நிறுத்தி ஒரு கோரிக்கை வச்சிருக்க, அரசு பள்ளிக்கூடங்களை கூட்டுகிற பெருக்கிற மக்களுக்கு, ஒரு அந்த தொழில் அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க. உங்க மனச்சான்று இங்க பாருங்க, நெஞ்சில வச்சு பாருங்க. 100 ரூபாங்க ஒரு மாசம் முழுமைக்கும். அந்த அவ்வளவுதானே 100 ரூபாய் தானே? 100 ரூபாங்க. ஏங்க இந்த காலத்துல 100 ரூபாய்க்கு என்னங்க பண்ணுவோம்? ஒரு மாசத்துக்கு டீயாவது குடிக்க முடியுமாங்க? ஒரு மாதம் முழுமைக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை தொடச்சு கூட்டி கீட்டி எல்லாம் பண்ற ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் கொடுத்து, அரசு வேலை தான், சம்பளம் கொடுத்திருக்கு 100 ரூபாய். அது எப்படி வாழும் ஒரு குடும்பம்? கால கொடுமைங்க, கால கொடுமை. சத்துணவுக்கு சத்துணவு ஆக்கி போடுற ஆயாவுக்கு வேலை கொடுக்க 3 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கினா அந்த ஆயா சத்துணவு மாணவனுக்கு ஆக்கி போடுமா? அது வீட்டுக்கு எடுத்துட்டு போமா? எந்த மாதிரி முட்டைய பிள்ளைகளுக்கு கொடுக்குமா? ஒரு முட்டை கேட்ட பையனை கட்டையால் அடிக்கிற ஒரு நாட்டை